ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பாம்பே ஸ்கூலில் வந்து ஃபீஸஸ் வந்து நிறையா வாங்குவாங்க. எல்லா ஸ்கூல்லேயுமே வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் இப்போ ஃபீஸ் வந்து எல்லா இடத்துலையுமே ஓவராகி போச்சுது. அதே மாதிரி இங்கே சொல்லவே வேண்டாம், சிட்டிக்குள்ளேயும் எக்கச்சக்க ஃபீஸ் வாங்குவாங்க. இவளோட ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 அட்மிஷன் போட சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு அட்மிஷன், ரெண்டாவது ஒரு 5th மேலே ஒரு அட்மிஷன், 8th மேலே ஒரு அட்மிஷன், கடைசியில் ரிலீவ் ஆகி போகும்போது டாட்டா பாய்பான்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க போல். இந்த மாதிரி ஒரு 3-4 ப்ராசஸ் விட்றாங்க. அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறது இப்போ நேரில் போய் பேமெண்ட் பண்ணுறதை விட ஆன்லைனில் தான் அதுவும் நிரப்பணும். அப்படின்னா தான் வந்து இவங்க மொத்தத்தையும் வந்து கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம நேரில் போய் ரெகுலராக ஆஃபீஸ் மீன்ஸ் நம்ம ஹேண்ட்லேருந்து கொண்டு போய் கொடுத்து கட்டுறதுக்கும் ஆன்லைனில் அப்படின்னா இவங்க கண்டிப்பாக கட்டினா தான் வந்து இது அப்டேட் கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு லிங்க் கொடுத்து அதில் அப்டேட் பண்ணி இவங்க கிளியர் பண்ணுவாங்க ஃபீஸை அப்படி சொல்லிட்டு அதை ஒரு பிளான் வச்சு இப்போ வந்து அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் ஒரே வருஷத்துக்கு மொத்தமாக கட்டி தள்ளினா தான் அவங்க வந்து அதுக்கப்புறமா ரெண்டாவது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க முடியும்னு சொல்லிட்டு இது ஒரு பிளான். அப்படி இல்லைன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ஸ்டால்மெண்ட்டு முதல்ல வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் நம்ம ஹாஃப் ஃபீஸ் கட்டலாம். இப்போ அப்படி இல்லாமல் 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக இருக்குது சில ஸ்கூலில். சில ஸ்கூலில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 2 இன்ஸ்டால்மெண்ட் தான் வச்சுருக்காங்க. அப்படி இல்லைன்னா இப்போ வந்து அது பேரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஃபைட் பண்ணி எங்களால் முடியலை, ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கூலில் ஃபைட் பண்ணி ஃபீஸஸ் எல்லாம் ஓவராக வாங்குறாங்கன்னு சொல்லி இடையில ஒரு வருஷம் இந்த கொரோனாக்கு அப்புறமா நிறைய பிரச்சனை நடந்தது. ஏன்னா ஆன்லைன் கிளாஸஸ் வைக்கிறதுக்கும் அதே ஃபீஸு தான் வாங்கினாங்க, நார்மல் ரெகுலர் ஸ்கூலுக்கும் அதே ஃபீஸு தான் வாங்குறாங்கன்னு சொல்லி பயங்கர பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபீஸை கம்மி பண்ணாங்க. இப்போ ஃபீஸ் கம்மி பண்ணாலுமே 3 இன்ஸ்டால் வந்து கொடுத்துருவாங்க. பட் இப்போது வந்து அப்படி இல்லாமல் பெரிய கிளாஸ் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரே அட்மிஷனாக போட்டால் தான் இவங்க அடுத்தடுத்து வந்து எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, ரெகுலராக ஈஸியாக கட்டுவாங்கன்னு சொல்லி ஒரே இன்ஸ்டால்மெண்ட்டில் மொத்தமாக பிடுங்கியாச்சு. ஸோ மொத்தமாக பிடுங்கினாலும் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அதுக்கான ஸ்டடீஸ் வந்து ஸ்கூலில் கொடுத்துருவாங்க இங்கே பாம்பேயில். அப்போது அதுக்கு வந்து நம்ம டியூஷன் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல்ஸும் போடுவாங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு. ஏன்னா அவங்க குழந்தைங்களுக்கு நாங்களே எல்லாமே சொல்லுவோம். ஏன்னா அதில் எல்லாமே வாங்கிடுவாங்க, டியூஷன் ஃபீஸ்லேருந்து ஸ்கூலுக்குள்ள எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ எல்லாத்துக்குமே இங்கே வந்து ஃபீஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபில் ஆயிரும். அதிலே வந்து எல்லாம் போயிடும். பட் ஆனால் நம்ம வந்து வெளியில் அதுக்கப்புறமும் வந்து சில பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்குள்ளே இவங்க சொல்லி கொடுக்குறாங்களா இல்லை டவுனாக இருக்குங்களா குழந்தைங்க எப்படி என்னதுன்னு பயந்து நம்மளும் கொண்டு போய் ஒரு இடத்துல டியூஷன் போடுவோம். ஆனால் உண்மையாகவே சொல்லுதுங்க, பாம்பேயில் டியூஷன் வச்சு சம்பாதிக்கிறவங்க தான் நல்லா ஒரு லட்சாதிபதி. ஏன்னா டியூஷனுக்கும் ஸ்கூலுக்கும் இங்கே சேம் ஃபீஸ் தான். ஸ்கூலில் எப்படி ஃபுல் ஃபீஸ் ஒரு 50,000 பிடுங்குறாங்க அப்படின்னா அதே ஒரு வருஷத்துக்கு மாத்திரம் டியூஷனுக்கு ஹாஃப் ஃபீஸ் வாங்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு 25,000 30,000 டியூஷனுக்கு மாத்திரம். அதுவும் ஃபுல் சப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு ஃபீஸ் வருது. அதே நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு 2-3 சப்ஜெக்ட் எடுக்கிறோன்னா அதுக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்குறாங்க. இப்படி தான் பாம்பேயில் வந்து பார்த்திங்கன்னா டியூஷனுக்கு மட்டுமே வச்சு சம்பாதிக்கிறது நல்லது. எவ்வளோ வேணாலும் வாங்கலாம். டீச்சர்ஸ் ஜாப்புமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெனிஃபிட் வந்து எப்படின்னா நல்லா ஒரு பிஎட் முடிச்சிருக்காங்க அப்படின்னா டைரெக்டாக போய் ஸ்கூலில் வந்து ஜாப் கிடைக்கும். ஜாப் தேடினா கண்டிப்பாக ஜாப் கிடைச்சிரும். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரியே கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 கொடுக்குறாங்க. அதாவது பிஎட் கம்ப்ளீட் இருந்துச்சுன்னா 25க்கு மேலே வந்து அதில் பிஎஃப் எல்லாம் கட் ஆகி 25க்கு உள்ளே கொடுத்துருந்தாங்க. அதே வெறும் பிஎஸ்சி மாத்திரம் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து ரூல்ஸ் கிடையாது. பிஎஸ்சி இருந்துன்னா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சில டீச்சர்ஸ் வந்து சப்ஜெக்ட்டுக்கு இங்கே சொல்கிறேன் இருந்துட்டு போக தான் செய்கிறாங்க. அதில் வந்து அவங்க பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது கொஞ்சம் சேலரி மாத்திரம் கொடுத்து ஒரு சப்ஜெக்ட் டீச்சருக்கு ஒரு 3 month அந்த மாதிரி வச்சு இது பண்ணுறாங்க. ஆனால் பிஎட் முடிச்சிருந்தா பாம்பேயில் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு சேலரி சூப்பராக வாங்கலாம். அதே மாதிரி டியூஷனுக்கும் அதே மாதிரி நல்லா சம்பாதிக்கிறான். ஸ்கூலில் ஜாப் பண்ணது போக வீட்டுக்கு வந்தும் அந்த பிள்ளைங்க வந்து டியூஷனுக்கு போய் அதில் ஃபீஸ் வந்து எப்படியும் ஒரு டியூஷனுக்கு மாத்திரம் ஒரு குழந்தைக்கு 1000 ரூபா வாங்குதாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். அதாவது நான் வந்து இப்போ எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் ஹிந்தி மராட்டிக்காக மாத்திரம் சப்ஜெக்ட் அனுப்புகிறோம். அதுவும் எப்படி சிபிசியா ஸ்டேட் போர்டாக அவங்க ஜென்ரலாக அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் ஃபீஸே வாங்குவாங்க. அதில் சிபிசினா அதுக்கு ஒரு ஃபீஸு, ஜென்ரல் ஸ்டேட் போர்டு அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ இப்போ எங்கள் பாப்பாவுக்கு மாத்திரம் ஃபீஸ் வந்து மந்த்லி 1200 சம்திங் வந்து 2 சப்ஜெக்டுக்காக மாத்திரம் மேடமுக்கு டியூஷனுக்கு கொடுக்குது. அப்போ வருஷத்துக்கு கணக்கு பிடிங்களேன். வருஷத்துக்கு கணக்கு பண்ணால் எல்லாம் டோட்டல் பண்ணி எப்படியும் ஒரு எவ்வளோ எப்படி 20க்கு மேலே தான் வருதுன்னு நினைக்கிறேன். அப்போது நம்ம ஸ்கூலில் இவ்வளவு கட்டி டியூஷனுக்கும் இவ்வளோ கொடுத்து இதில் இந்த பிள்ளைங்க படிக்காமல் மாத்திரம் இருந்துன்னா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய காண்டாகி கோவம் வரும். எனக்கெல்லாம் செம்ம காண்டாகும். ஏன்னா நான்லாம் சொல்லுவேன் எங்கள் பாப்பாட்ட, தயவுசெய்து கஷ்டப்பட்டு படி,
ஏன்னா நாங்களாம் இவ்வளோ ஃபீஸ் கட்டி நாங்கள் எந்த ஸ்கூல்லையும் படிக்கவும் இல்லை, நாங்கள் வந்து போகவும் இல்லை, டியூஷனுக்கும் போகலை, படிக்க மீன்ஸ் என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறது, கவர்மெண்ட் ஸ்கூலு இந்த மாதிரி ப்ரைவேட் ஸ்கூலில் தான் லோவாக இருக்க ஸ்கூலில் படித்து நாங்கள் முன்னேறி வந்தோம். ஆனால் இப்போலாம் வந்து கல்விங்கிறது வியாபாரமாக ஆகி பெரிய லெவலில் போயிட்டுருக்குது. அதில் தான் பிடுங்கி சம்பாத்தியமே வந்து ஓவர் ஃபீல்டாக போயிட்டுருக்குது எல்லா இடத்துலையும். அதனால் என்ன சொல்கிறேன், இதுதான் தலைவிதின்னு நம்ம வாழ்க்கையில் நம்ம பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கணும். கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கஷ்டத்தையும் சொல்லி கொடுத்து அவங்கள முன்னேற்ற வேண்டியிருக்குது.